இனிய கீதங்கள் செப்டம்பர் 24. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். சங்கீதம் 63வது அதிகாரம் வசனம் 5-6. தியானிப்பதற்கு நேரம் இருக்குமானால் மெய்யாகவே பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். இராச்சாமங்களில் அவரை நினைத்து அவருடைய தயைக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக ஸ்தோத்திரங்களை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றுவது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். நீதி, நேர்மை, அன்பு, இரக்கம், ஞானம் இவையெல்லாம் உருவெடுத்தது போலவே இருப்பவர்தான் நமது தெய்வீக தகப்பன் என்று நினைத்து நாமும் இத்தகைய குணங்களை, கொள்கைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாக வேண்டும். பெருந்தன்மையான குணங்களை எவ்வளவாய் விரும்புகிறோமோ அவ்வளவாய் அவைகளை கடைபிடிக்க விரும்புவோம். தேவனுடைய வல்லமையான கிரியைகளையும் நம்மீது கொண்ட இரக்கத்தையும் நாம் எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய உதடுகளும் அவரை போற்றும். ரீப்ரிண்ட் 5785. வணக்கம். இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு செப்டம்பர் 24ஆம் தேதியிட்ட இரவில் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு மூலத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுல குறிப்பா சங்கீதம் 63 வசனங்கள் 5 மற்றும் 6. ஆமா, ரொம்ப அருமையான வசனங்கள் அது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மூலத்துல சொல்ற மாதிரி இரவு நேரத்துல அந்த அமைதியில இறைவனை நினைக்கிறது மூலமா எப்படி ஒரு மனநிறைவு அடைய முடியும், எப்படி அவரை போற்ற முடியும்னு பாக்குறது தான். என் ஆத்துமா நினத்தாலும் கொழுப்பாலும் திருப்தியாகும் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? அது எப்படி சாத்தியம்? வாங்க இத கொஞ்சம் விரிவா பேசுவோம். சரி, முதல்ல அந்த மைய கருத்து சங்கீதம் 63:5-6 என்ன சொல்லுதுன்னா, நீங்க படுக்கையில இருக்கும்போது இறைவனை நினைச்சு ராத்திரி நேரத்துல அவரை தியானம் பண்ணினா அது பெரிய ஆசீர்வாதத்தையும் திருப்தியையும் தரும்னு சொல்லுது. ஆமா, அந்த திருப்திய கூட பாருங்க, நினத்தாலும் கொழுப்பாலும் திருப்தி ஆகிறதோட ஒப்பிடுறாங்க. அதாவது ஒரு முழுமையான ஆழமான நிறைவு. சரியான வார்த்தை, முழுமையான நிறைவு. ரீப்ரிண்ட் 5785ன்னு இன்னொரு மூலம் இருக்கு. அதுவும் இதேதான் கொஞ்சம் அழுத்தமா சொல்லுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அது என்ன சொல்லுதுன்னா, தியானத்துக்காக நாம நேரம் ஒதுக்கி நம்ம எண்ணங்களை சர்வ வல்லவர் மேல திருப்பும்போது பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுது. இது சும்மா கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. ஓ, அப்போ இது ஒரு செயல்பாடு மாதிரி. ஆமா, ஒரு செயல்பாடு, வெறுமன சிந்திக்கிறத விட அதிகம். அது முக்கியமான பாயிண்ட். அப்போ தியானம்னா இந்த மூலத்துல சொல்றத வச்சு பார்த்தா இறைவனோட நன்மைகள், அவர் நமக்கு காட்டின கருணை, இதையெல்லாம் நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்ற ஒரு வழிமுறை மாதிரி தெரியுது. மிக சரியா சொன்னீங்க. ரீப்ரிண்ட் 5785 அதத்தான் வலியுறுத்துது. அது மட்டும் இல்லாம குறிப்பா இரவு ஜாமங்கள்ல தியானிக்கிறத பத்தி பேசுது. ஆமா, சங்கீதம் 63.6லயும் அது வருது. ஏன் இந்த இரவு நேரம்? ஒருவேளை அந்த நேரத்துல கொஞ்சம் ஒருவேளை அந்த நாள்ல உள்ள ஓட்டமெல்லாம் அடங்கி மனசு அமைதியா இருக்கும்போது தியானம் இன்னும் ஆழமா இருக்குமோ? அந்த அமைதி ஆழமான சிந்தனைக்கு கண்டிப்பா உதவும். நல்ல பார்வை. சரி, அந்த அமைதியான நேரத்துல எதை பத்தி தியானிக்கணும்? இறைவன் நீதி, அன்பு, இரக்கம், ஞானம் இதோட மொத்த உருவம்னு நினைக்கணும்னு ரீப்ரிண்ட் 5785 சொல்லுது. அதாவது அவருடைய குணங்களை பத்தி ஆழமா யோசிக்கணும். ஆமா, இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. இறைவனோட இந்த நல்ல குணங்களை பத்தி நாம சும்மா யோசிக்கிறது மட்டும் இல்ல. ரீப்ரிண்ட் 5785 என்ன சொல்லுதுன்னா, ஒரு உன்னத குணத்தை நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை பின்பற்ற விரும்புவோம் அப்படின்னு. ஓ, அப்போ இது நம்மளையும் மாத்திர ஒரு விஷயம். கண்டிப்பா, இது நம்ம குணத்தையே செதுக்க உதவும். அந்த நல்ல குணங்கள் நமக்கும் ஒரு இலக்கா மாறுது இல்லையா? ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனை இது. இது வெறும் சிந்தனை இல்ல, மாற்றத்துக்கான ஒரு கருவி. அதோட இயற்கையில தெரியுற இறைவனோட வல்லமை, அப்புறம் நமக்கு தனிப்பட்ட முறையில அவர் காட்டுற கருணை, இதெல்லாம் நாம எவ்வளவு ஆழமா உணர்றோமோ அவ்வளவுக்கு நம்ம மனசும் உதடுகளும் அவரை போற்றும். சங்கீதம் 63.5 சொல்லுது, மகிழ்ச்சியான உதடுகளால் உம்மை போற்றுவேன்னு. அது தானா வரும்.
ஆமா, உள்ள இருந்து வர்ற ஒரு உணர்வு அது. ஆக இந்த மாதிரி தொடர்ந்து தியானம் பண்றது, அவரை போற்றுறது, இதோட விளைவுதான் அந்த ஆத்ம திருப்தி. மறுபடியும் சங்கீதம் 63.5 ஞாபகப்படுத்துற மாதிரி, நினைத்தாலும் கொழுப்பாலும் திருப்தியாகும் நிலை. இது வெறும் உணர்ச்சி வசப்படுறதில்ல. இல்லவே இல்ல. இது இறைவனோட தன்மைய, அவர் செஞ்சத ஆழமா புரிஞ்சுக்கிறதுனால வர்ற ஒரு முழுமையான நிறைவு. மொத்தமா இத தொகுத்து பார்த்தா, இரவு நேரங்கள்ல அமைதியா இறைவனோட குணங்களையும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களையும் நினைச்சு பார்க்கறது, அது ஆழமான மன நிறைவுக்கும் உண்மையான மகிழ்ச்சியான போற்றுதலுக்கும் ஒரு நேரடியான வழி அப்படிங்கறத இந்த மூலங்கள் காட்டுது. சரிதான். இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பார்வை தியானத்தை வெறும் அமைதியான நேரமா மட்டும் பார்க்கல. இது தெய்வீகமான பண்புகளோட நாம ஒன்றி போற ஒரு செயல்பாடுன்னு காட்டுது. அந்த பண்புகளை நீங்க நினைக்கும் போது, பாராட்டும் போது, அது உங்க சொந்த குணத்தையும் நீங்க உலகத்தை பாக்குற விதத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும். அதுல ஒரு சக்தி இருக்கு. ரொம்ப சரி. நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கடைசி கேள்வி. இந்த மூலம் இரவு நேர தியானத்தை பத்தி பேசுது இல்லையா? ஆமா. நல்ல கேள்வி. ஒருவேளை அந்த நினைத்தாலும் கொழுப்பாலும் கிடைக்கிற திருப்திய பகல்லையும் நம்ம உணர முடியுமா? யோசிச்சு பாருங்களேன்.